தமிழ் கிறிஸ்தவ நூல் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் என்று ஆணித்தரமாக தீசிஸ் எழுதி PhD பட்டம் வாங்கி யாராலும் அசைக்க முடியாதபடி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சைவ சித்தாந்தம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை தீசிஸ் எழுதி PhD டிகிரி வாங்கி இன்றைக்கு கல்லூரிகளில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பிரம்மசூத்திரம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள். கம்பர ராமாயணமும் மகாபாரதமும் வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை என்று சொல்லி இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்த காலம் அப்பொழுது. ஏனென்றால் அந்த நாட்களிலே சூத்திரம் படிக்க கூடாதுன்ட்டாங்க, ஜாதியை உண்டாக்கி வச்சாங்க. உலகத்தில் பாவ ஜாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் பரிசுத்த ஜாதியாக மாறுங்கள், உங்கள் வாழ்க்கை தர உயரும். ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக தெருப்பொறிக்கு நாயப்பட சுத்திக் கொண்டிருந்த என்னை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்த்தினவர் எந்த கட்சியும் அல்ல, எந்த மதமும் அல்ல, கர்த்தராக இயேசு எனும் இரட்சகர் என்னை ரட்சித்தபடியினால் உங்களுக்கு உண்டாக என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரும் ஒரு மதத்தில் பிறக்கிறதே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான். இந்த உலகத்தில் பாவத்திலே பிறந்தவன் மீண்டும் மறுபடியும் பிறக்கின்றான். ஐயா, நீங்க பைபிளை பத்தி எல்லாம் சொல்றீங்களே, ஒரு 2-3 கொட்டேஷன் கொடுக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் ஒரு பாடல் சொல்றேன். அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தோளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர்னு சைவ சித்தாந்தத்தில் முதல் சூத்திரம் சொல்லுது சிவஞான போதத்துல. இதுக்கு யாராவது தெரியுமா? இல்ல பள்ளிக்கூடத்தில் தான் பாடமா வச்சிருக்காங்களா? வைக்க மாட்டாங்களே. வச்சாக்க மனிதன் அறிவடைஞ்சிருவானே, இயேசுவை கண்டுபிடிச்சிருவானே, அதனால இதெல்லாம் சேர்க்காத, பாடத்துல வைக்காத. இது யாருக்கும் விளங்காது. விளங்க வைக்கிறதுக்கு தான் உனக்கு அறிவு இருக்கு, விளங்க வைக்கிறது. அவன் அவள் அது ஒரு மனிதன், அவனுக்கேற்ற ஒரு மனைவி, அவர்கள் வசிக்கிற உலகம், இந்த மூன்று வினைகளிலே தோற்றப்பட்ட பொழுதே பாவத்தில் விழுந்து விட்டதாம். இதை எழுதி வைத்திருக்கிறார். கிபி 12ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சைவ சித்தாந்தம் கிறிஸ்துவின் அடிப்படையுடையது. பொறி வாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு 6வது குறளிலே வள்ளுவர் பெருமான் எழுதியிருக்கிறாரே. அந்த வள்ளுவர் சொல்லுகிறார், பொறி வாயிலாக, ஒரு கருவியின் வாயிலாக 5ஐ அவித்தவன், 5 புலன்களை கொண்ட சரீரத்தை பலிப்பொருள் ஆக்கினவனுடைய பொய் தீர்ந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் நீங்கள் நீடு வாழலாம். கல்யாண சமயத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனுவது. அப்படி அரசியல்வாதிகள் ஒரு குறளை சொல்லிட்டு தங்களுக்கு எல்லா குறளும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. அன்பும் அறனும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்குமாம். தமிழ் தந்தல் திருவி கல்யாண சுந்தரனார் இந்த குறளுக்கு ஒரு எதிர்கேள்வி போட்டார். அன்பும் அறனும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்கும் என்று சொல்லுகிறீர்களே, அவர் சொல்லுகிறார், அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன். ஐயா, அறமும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, அறம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன், திறத்தை தெளிகிறேன், எனக்கு முடிவு தெரியலீங்க. மேலும் எழுதுகிறார், சீற்ற கலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகுமும், அறத்து அன்பு நீ என்றறிந்தேன், கிறிஸ்து என் ஆருயிரே என்று முடித்தார். திருவிக்கா கிறிஸ்தவர் இல்ல, ஞானசானம் எடுக்கல. அவர் ஏன் இயேசுவை பத்தி சொல்லணும்? அறத்துக்கும் அன்புக்கும் பொருள் இயேசு கிறிஸ்து என்று இந்த சமயத்தை சாராத ஒருவன் ஏன் எழுத வேண்டும்? திருவிக்கா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறவர். எத்தனையோ மேற்கோள்களை நான் சொல்ல முடியுங்க. எல்லா வேதங்களும் இந்த இந்தியாவில் இருக்கிற சமஸ்கிருதம் ஆகட்டும், எல்லா சமஸ்கிருத மந்திரத்தில் நீங்க போங்க, கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல, ராமநாதன் சொல்வா, ஓம் ஸ்ரீ பிரம்மதாயநாம, ஓம் ஸ்ரீ கணேசுத்தாயநாம, சிவமாதாயநாம சொல்வராயநாமன் சொல்லி நமகன்னு பூ போட்டு இருப்பான். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவர் மந்திரம் சொல்லிட்டாரு, நமக்கு பக்தி வந்துருச்சு. அவர் தட்டை மிட்டுவார், நம்ம காசு போடுவோம். அவருக்கும் என்னன்னு தெரியாது, உங்களுக்கும் என்னன்னு தெரியாது, 2 பேரும் வந்துடும். என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு கேட்டீங்களா? ஐயரா என்ன சொல்றீங்க மந்திரம்? அது ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயருடையவரே உம்மை அர்ச்சிக்கிறேன்.
கன்னி சுத்தாய நமக, கண்ணியின் வயிற்றில் பிறந்த பிறப்பையுடையவரை உம்மை அர்ச்சிக்கிறேன். விருட்ச சூழ் அருதாய நமக, சூலம் போன்ற மரத்திலே தன்னை பலியாக்கின பெயரோடு உம்மை அர்ச்சிக்கிறேன். மிருத்யும் ஜெயா நமக, மரத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரை உம்மை அர்ச்சிக்கிறேன். மகாதேவாய நமக, எல்லா தேவர்களுக்கும் பெரியவர் என்று பெயருடையவர் உம்மை அர்ச்சிக்கிறேன். இதெல்லாம் யாரை குறிக்குது? என் ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் இந்த இதெல்லாம் தகுதி பெற்றவர். நல்லா சிந்திச்சு பாருங்க. மந்திரம் சொல்லிட்டு போறார், மந்திரம் சொல்லிட்டு மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குயா? அம்மா, மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது, என்னன்னு கேட்டு பாருங்க. சில நேரம் நான் போவேன், அந்த கோயிலுக்குள்ளே போவேன். இந்த டிரெஸ் இருக்கிறதால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த டிரெஸ் என் பக்திக்காகவோ மகான்னு காட்டுறதுக்காகவோ இல்ல, அவனை பிடிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. நான் போய் சொன்னா கேட்க மாட்டான், அவனா வந்து மாட்டிக்கிறான். சாமி நீங்க யாரு? அவ்வளவுதான். சாமி நீங்க யாரு? 3 வார்த்தை கேப்பா, 3 மணி நேரம் விட மாட்டேன். அவன் தான் ஆரம்பிச்சான், கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போ. அவன் கேட்பாங்க, என்ன வந்திருக்கீங்க, என்ன காரியம்? இன்னொரு இடத்துக்கு போன, 4 வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் பைபிள் அமைப்புல தான் அந்த கோயில் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. மூலஸ்தானம், பிரகாரம் இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. அந்த அமைப்பு இங்கதான் இருக்கு. இதனுடைய காப்பி தான் அங்க கட்டி இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். பெரிய பூசாரி வந்தாரு. என்ன பூஜை செய்யணும் அப்படின்னாரு. பூஜை எல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஓம் பூர்வோ சித்தத் சவிதுர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத்னு ஒரு மந்திரம் சொன்னாரு. வந்த உடனே இவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது ரொம்ப நாழியாகுமே, ரொம்ப டீப்பான அர்த்தம், அது ரொம்ப நாழியாகும். எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், நீங்க சொல்லிக் கொடுங்க. கடைசியில சொன்னாரு, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஏன் நான் உண்மையை சொல்றேன் ஐயா, நான் பொய் சொல்லல. கூட்டம் முடிஞ்சு போனால் யாராவது பேசணுமா, வாங்க பேசுவோம் உட்காந்து. வேதங்களை படிக்காம, வேதங்களை கற்றும் கொடுக்காம மறைச்சு வச்சுட்டு தனக்கு தோன்றியதெல்லாம் தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி, உண்மையான தெய்வத்தை கொண்டு ஒரு வெள்ளக்கார தெய்வம், அந்நிய நாட்டு மதம் எல்லாம் சொல்லி, கிறிஸ்தவன் சொன்னாவே தாழ்த்தப்பட்டவங்க தான் அதுல சேருவாங்கன்னு பொய்யா சொல்லி, இப்படி இழிவுகளை ஏற்படுத்தி, இதுக்கு மேல கிறிஸ்தவ வளர்ந்துகிட்டு இருந்தா அடிச்சு பார்த்தான், உதைச்சு பார்த்தான், கொன்னு பார்த்தான், தீ வச்சு பார்த்தான். ஒரு விடுதலையின் மார்க்கம் இருக்கிறது, ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறது. உங்களுக்காக நான் பலியாயிருக்கிறேன். பிரஜாபதி தேவப்பியகம் அத்மானம் யஜ்யம் ஹிருதுவா பிராயச்சித் என்பது மூல மந்திரம். சாமவேதத்தின் தாண்டிய மகாபராமணத்தில் வருகிற ஸ்லோகம். பிரஜாபதி ஆகிய கடவுள், அதாவது மக்களின் தலைவன் ஆகிய கடவுள் மனிதனின் ஆத்ம பாவத்திற்காக மனிதனை போன்ற சரீரத்தோடு வந்து அதையே பலியாக்குவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அப்படி பலி ஆன தெய்வம், பலி கேட்ட தெய்வம் அல்ல, பலி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுகுலம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இயேசுவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை.